நிலை அடைவதற்கு உடலுக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலுக்கு தேவையான சக்தியை அளிப்பது உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனங்கள் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, என் அருமை யோக நண்பர்களே, யோக பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கே நிறைய மாணவர்கள் யோகாசனம் செய்ய வந்திருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு ஆல்ரெடி சென்டர் மெட்ரிக் பள்ளியிலிருந்து இங்கே யோகாசனம் செய்வதற்காக 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை முழுமையாக செய்து காட்டப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி இந்த ஆசனம் செய்தால் நல்ல மார்க்கு, உயர்ந்த மார்க்கை வெகு இலகுவாக பெறுவதற்கு இது ஒரு வழிகாட்டியாக அமையும். என் அருமை சீடரே, பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே எழுந்து நில்லுங்கள். இங்கே கையை உயர்த்தி மெதுவாக இந்த ஆசனத்தை செய்யுங்கள். முழுமையாக பிரயாசனத்தை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து கீழே தொங்க போடப்பட்டிருக்கின்றது, வயிறு நரம்புகளெல்லாம் இழுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மெதுவாக எழுந்து மாற்றாசனம் அப்படியே நின்று மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். நீண்ட மூச்சு இழுத்து கொள்ள வேண்டும். மெதுவாக கையை உயர்த்துங்கள். அற்புதமாக செய்யப்படுகிறது. மார்பகம் எறியப்படுகிறது. வயிற்றில் உள்ள நரம்புகள் இழுக்கப்படுகின்றன. ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு வலி, கழுத்து வலி இத்தனையும் போக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். எழுந்துக்கலாம். மெதுவாக மெதுவாக குனியணும். அவசரப்படவே கூடாது. நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். இடது பக்கமாக திரும்புங்கள். கொஞ்சம் சற்று முன்னால் வாங்க. மெதுவாக செய்யணும். அவசரமே படக்கூடாது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இந்த ஆசனத்தை முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள். பிரயாசனத்தை பாருங்கள். முதுகெலும்பு வளைய வளைய இளமை தள்ளி போடப்படும். அதைத்தான் கவனிக்க வேண்டும். பின்னால் வளைந்தால் முன்னால் கொஞ்ச நேரம் இருக்கணும். அதுதான் மாற்றாசனம். முதுகு இன்னும் நல்ல விளையும். மீண்டும் ஒரு முறை இந்த பாதக ஆசனத்தை செய்யுங்கள். இவைகளெல்லாம் எல்லாராலும் எளிமையாக செய்ய முடியாது. கடுமையான பயிற்சி, நாள்தோறும் பயிற்சி, காலை மாலை பயிற்சி, அப்பொழுதுதான் முழுமையாக செய்ய முடியும். பிரயாசனத்தை முழுமையாக செய்கிறார்கள். மெதுவாக எழுந்து முன்னால் சற்று குடிஞ்சு இருக்க வேண்டும். பின்பக்கமாக வளைந்து இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள்.
பிறையாசனத்தை எவ்வளவு அனாசாயமாக 15 வயது நிரம்பிய பெண் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பாராட்டக்கூடிய விஷயம் என்பதை பார்க்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். அனுதினமும் செய்தால்தான் முழுமையாக இந்த ஆசனத்தை செய்ய முடியும். மீண்டும் ஒரு முறை. மெதுவாக எழுந்திருங்கள். அதே நிலையில் கொஞ்ச நேரம் இருக்கணும். மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற என் அருமை பள்ளி மாணவர்களே, தாளாளர்களே, நீங்களும் உங்கள் பள்ளியில் யோகாசன ஆசிரியர்களை சரியாக நியமனம் செய்து குழந்தைகளுக்கு இது போன்ற ஆசனங்களை கற்றுக் கொடுப்பீர்களானால் அவர்கள் ஆரோக்கியமாகவும் மனவளமும் உடல் வளமும் பெற்று வாழ்க்கையில் அதிக மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில் தான் நினைத்த பதவியை பெற்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். எண்ணியார் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் என்ற வள்ளுவர் குரலுக்கு ஏற்ப நிச்சயமாக அவர்கள் ஒரு பெரிய மனிதராக வாழக்கூடிய, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல நிலையை அடைவார்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.